कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षाद् रामायणात्मना यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत ராட்சசாந்தகம். ஸ்ரீ ராமபக்தர்கள் அனைவரிடத்திலேயும் ஓர் விண்ணப்பம். இன்று தொடக்கமாக அடுத்து சுமார் 3 மாதங்களுக்கு ஸ்ரீ ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கப் போகிறோம். இதுகாரம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் ஆகிய 4ம் முடிவுற்றன. இனிமேல் ராமாயணத்தின் 6 காண்டங்களில் ஒரே காண்டம் சுந்தர காண்டம்னு பெயர் பெற்றதே, அதைத்தான் தற்போது தொடங்கி அனுபவிக்கப் போகிறோம். இது எதனால் சுந்தர காண்டம்? ராமனும் சீதையும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? அயோத்தி பட்டணம் மகிழ்கிறதா? ஏதுமில்லை. சீதை தனிமையில் வாடுகிறாள், ராமனும் இலக்கவனும் வாடுகிறார்கள். ஹனுமான் தேடுகிறார், கிட்டவில்லை. அவரை வாலில் நெருப்பு வைக்கிறார்கள். ஹனுமானோடு கூட வந்த குரங்குகள் அனைவரும் பட்டினி கிடக்கிறார்கள், கடற்கரையில் உள்ளார்கள். இது தனியுமே தானே. அப்படி இருக்கும்போது இதை ஏன் சுந்தர காண்டம்னு கூப்பிட வேண்டும்? ஏதோ காரணம் இருக்கும். அதனால்தான் இது சுந்தர காண்டம். இந்த காண்டத்தை பற்றி எத்தனை பெருமகளும் கூறலாம். இதை பாராயணம் செய்வது சாலச் சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது. யாரெல்லாம் சுந்தர காண்ட பாராயணம் பண்ணும் வழக்கம் உள்ளவர்களோ, யாருக்கு பண்ண வேண்டும்ங்கிற விருப்பம் உண்டோ, அதன் கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை உண்டோ, அனைவரும் புத்தகத்தோடு கேட்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் முதல் நாளிலிருந்தே புத்தகத்தோடு தான் கேட்கிறீர்கள். இல்லாவிடினும் இந்த சுந்தர காண்டத்தையாவது கண்டிப்பாக கைகளில் புத்தகத்தோடு கேட்க வேண்டுகிறேன். 68 சர்க்கங்கள், 68 மாணிக்கங்கள், ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள், ஆயிரக்கணக்கான ரத்தினங்கள். சுந்தரே சுந்தரோ ராமஹ, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே சுந்தரோ கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம். இது ஒரு அழகான ஸ்லோகம். சுந்தர காண்டத்தில் எதுதான் அழகில்லை? ராமன் அழகன், கதை அழகு, சீதா அழகி, அசோக வனம் அழகு, இந்த காவியமே அழகு, குரங்கு தலைவனான ஹனுமான் அழகு, இந்த மந்திரமே அழகு. சுந்தர காண்டத்தில் எதுதான் அழகில்லை? அனைத்தும் மனத்தை கவரும், உள்ளத்தை ஈர்க்கும். இங்கு ஆஞ்சநேய சுவாமி தாண்ட போகிறார். தற்போது முதல் சர்க்கத்தில் உள்ளோம். நீண்ட உருவத்தை எடுத்துக்கொண்டு மகேந்திரகிரியிலிருந்து தெற்கு கடலை தாண்ட முற்படுகிறார். இலங்கை அடைய வேண்டும், சீதையை தேட வேண்டும். மனம் அவருக்கு முன்னால் வேகமாக சென்றது. என்னதான் காற்று வேகத்தில் பறப்பவராக இருந்தாலும் மனோவேகம் அதைவிட அதிகமானது. ஆக விரைவில் செல்லுவோம், முந்துற்ற நெஞ்சேன் ஆழ்வாருடைய பாடல் உண்டு. ஆழ்வார் வைகுந்தத்துக்கு புறப்பட்ட போது அவருடைய நெஞ்சு அவருக்கு முன்னே சென்றதாம். அவ்வளவு சிறப்பு. அதே போல ஆஞ்சநேய சுவாமியும் புறப்பட போகிறார், விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயரைத்தான் தற்போது பாக்கம் என்னும் கிராமத்தில் தரிசிக்க போகிறோம். பக்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் திருக்கோயில் 23 அடி உயரத்தில் ரொம்ப ஆச்சரியமான சுதை வடிவத்தில் இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியில் உள்ளார். மழை இல்லை, காற்றில்லை, வெயில் இல்லை, அனைத்தும் அவர் திருமேனியில் தான். ஆனால் எதனாலும் சலிக்காமல், எதை கண்டும் கலங்காமல் எப்போதும் எழுந்துருளி இருக்கிறார். ஆச்சரியமான கோலம். நமக்கும் இப்ப சர்க்கத்தில் ஆஞ்சநேயர் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து தாவப் போகிறார். அதே போல் நாம் இப்ப தரிசிக்க வந்திருக்கிற கோயிலிலேயும் அவ்வளவு உயரத்தில் ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார். இதோ சென்னைக்கு அருகிலேயே திருநின்றவூர். திருநின்றவூரிலிருந்து பெரியபாளையம் போகும் மார்க்கத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பினால் பாக்கம் என்னும் கிராமம் வருகிறது.
அங்குதான் பக்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் திருக்கோயில். சுத்துப்பட்டிருக்கும் 10 கிராமங்களுக்கும் இவர்தான் ஆஞ்சநேய பெருமாள். ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி. சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்னால் 1996 பிரதிஷ்டை செய்யப்பட்டு சம்பிரோக்ஷணம் நிகழ்ந்தது. அதற்கு முன்னால் இது பஜனை கூடமாக இருந்தது. இதோ சுதை வடிவத்தில் ஆஞ்சநேயர் உள்ளார். வலதுகை அபயஹஸ்தம், ஜெய ஸ்ரீராம் என்று எப்போதும் கூறிக்கொண்டிருக்கும் திரு உதடுகள். இடதுகையால் பெருத்த கதையை பற்றி உள்ளார். இவ்விடத்தின் ஸ்தல விருட்சம் ஆலமரம். இங்கு வந்து உள்ளே இருக்கும் ஆஞ்சநேயரை தரிசிப்பவர்கள் கல்யாண பாக்கியம் வேணுமென்றாலும் குழந்தை பேறு வேணுமென்றாலும் இவ்விரண்டுக்கும் இங்கு பலரும் வந்து ஆஞ்சநேயரின் அருள் பெற்று செல்லுகிறார்கள். இந்த உயரமான ஆஞ்சநேயருடைய திருவடிக்கு கீழே சின்ன வடிவத்தில் சிறு சன்னிதானத்தில் அழகிய ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவரையும் தரிசித்துக் கொண்டுகிறோம். இனி உள்ளே போய் மூலவரையும் உற்சவரையும் சேவிக்க வேண்டும். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம். தற்போது சுந்தர காண்டத்தினுடைய முதல் சர்க்கம். இதில் தான் ஆஞ்சநேயர் மகேந்திரகிரியிலிருந்து தாவுகிறார். தாவி தொலைதூரம் பறந்து போய் லம்பம் என்னும் மலை கடலை தாண்டி தீவான இலங்கையில் உள்ளது. அந்த லம்பம்ங்கிற மலையில் போய் இறங்கி இனி ஊருக்குள் போய் தேட வேண்டும்னு மனசால் முடிவெடுத்துக் கொள்கிறார். முதல் சர்க்கம். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷணः ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதி. இனி சீதையை போய் தேட வேண்டும்ங்கிற ஆசையோடே ததோ ராவண நீதாயாக சீதாயாக, ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதையை ஹனுமான் தேடி போனார்னு முதல் ஸ்லோகம். பிள்ளை உலகாசிரி என்கிற மகாச்சாரியர். அவர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஸ்ரீரங்கத்திலே எழுந்துருளி இருந்தவர். வடக்கு திருவீதி பிள்ளையனுடைய திருக்குமாரர். அந்த சுவாமி சொல்லுவராம், இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் ததோ ராவண நீதாயாக சீதாயாக, ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதைன்னு காணப்படுகிறது. அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய சக்தி தெரியாதவர்கள் பேச்சு. லக்ஷ்மியை போய் ஒண்ணுமில்லாத ஒரு அல்பன் ராவணனா தூக்கி போக முடியும்? பின்னேன் அப்படி கூறுகிறோம்? இது வடமொழி ஸ்லோகம். அதை எப்படியும் பிரிக்கலாம், ஒட்டலாம். ததோ ராவண நீதாயாகன்னு இருக்கிறதே, தத அராவண நீதாயாக அப்படின்னால் ராவணனையும் தூக்கி கொண்டு சீதை சிறை புகுந்தாள் என்று சொல்லலாம். சீதையை தூக்கி கொண்டு ராவணன் போகவில்லை, ராவணனையும் தூக்கி கொண்டு சீதை சிறை புகுந்தாள். எதற்காக? அவள் போய் சிறையில் இருந்தால்தான் பல்லாயிரக்கணக்கான தேவ பெண்டிரை ராவணன் சிறை வைத்துள்ளான். அவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேணுமானால் இவள் சிறைக்குள் புக வேண்டும். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக. தேவ ஸ்திரீகளுடைய சிறையை போக்குவதற்கு அனைவரிலும் தகுதியானவள் தேவ மாதா. ஏன் அவ்வளவு தூரம்? மக்களுக்கெல்லாம் மாதா, அகில ஜெகன் மாதா. அப்படிப்பட்ட மாதா மகாலட்சுமி தான் சீதையாக பிறந்திருக்கிறாள். அவளை போயா ஒரு ராவணன் தூக்கி போவான்? அவனையும் தூக்கி கொண்டு தான் சென்றாள். கஜேந்திர மோட்சம் கேள்விப்பட்டிருக்கோம். முதலை வாயில் யானை காலை கொடுத்தது. அதை காப்பாற்ற ஆதி மூலமான நாராயணன் ஓடி வருகிறார். அந்த சமயத்தில் கருடனுடைய வேகம் போரவில்லை. அதனால் கருடனையும் தூக்கி கொண்டு நாராயணன் வந்து குதித்தார். அதே போலத்தான் இங்கே. அங்கே கருடனை தூக்கி கொண்டு நாராயணன் வந்தார். இங்கு ராவணனை தூக்கி கொண்டு சீதை வந்தாள் போலும். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷம் கர்மவானரஹ சமுத்திர சமுதக்ர சிரோக்ரீவஹ கவாம் பதிரிவாபவ். யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை செய்வதற்கு உறுதி கொண்டார் ஆஞ்சநேயர். மிக உயரமான வடிவம், விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டார். ஒரு காளை நிற்கிறா போலே நிற்கிறார். மகேந்திரகிரி தவித்தது. தீரஹ சலில கல்பேஷு விசச்சார யதா சுகம். தான் விருப்பப்பட்டபடிக்கு வடிவெடுக்கும் சாமர்த்தியம் உடையவர். த்விஜானு வித்ராசயன் தீமான் உரசா பாதபான் ஹரன் மிருகாஞ்ச சுபகூன் நிக்ரன் பிரவர்த்த இவ கேசரி. எப்படி ஒரு சிங்கம் பிடரிய சிலிர்க்குமோ, ஆனை எப்படி பிளிருமோ, காளை எப்படி தன் கால்களால் பூமியை துராண்டுமோ, அதை போலெல்லாம் ஆஞ்சநேயர் செய்து கொண்டார். சதஸ்தகிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே யக்ஷ கிண்ணர கிண்ணர கந்தர்வைஹி தேவகல்பைஹி சபன்னகைஹி திஷ்டன் கபிவரஸ்தத்ர ஹ்ரதே நாக இவா பபவ். ஒரு பெரும் நாகம் படமெடுத்து நின்றால் எப்படி இருக்குமோ அதை போல் அந்த மலைக்கு மேல் படமெடுத்து கொண்டு சுவாமி நிற்கிறார். அதே சமயம் தான் இவ்வளவு வளர்ந்தோம் என்கிற செருக்கில்லை. ராமகாரியத்தை செய்ய போகிறோம், அதற்குரிய வேண்டுதல்களோடே புறப்பட வேண்டும் என்று கிழக்கு பார்த்து கைகூப்பி கொள்ளுகிறார். அஞ்சலிங் பிராங்முகம் குருவன்
குர்வன் பவனாய ஆத்மயோனையே, தந்தையான பவனம் அதாவது வாயு பகவானே உமக்கு வணக்கம். பூதேபியச்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனேமதிம், வடக்கே இருக்கும் குபேரனுக்கு, தெற்கே இருக்கும் யமனுக்கு, கிழக்கிருக்கும் இந்திரனுக்கு, மேற்கிருக்கும் வருணனுக்கு வணக்கம். நம் தகப்பனான வாயு பகவானுக்கு வணக்கம். பிளவக பிரவரைர் திருஷ்டா பிளவனே கிருத நிச்சய வபிருதே ராமவிருத்தியர்த்தம் சமுத்திரைவ பர்வசு. ராமன் விருத்தி அடையணும், ராமன் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் வளர்ந்தார். ராமன் வளர வேண்டுமானால் தான் வளர வேண்டும். தலைவன் நன்னா இருக்கணும்னா தொண்டன் நன்கு செயல் புரிய வேண்டும். அதற்காக வளர்கிறார். அவர் போன வேகத்தில் ஆகாயத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் ஆங்காங்கு மலர் கொத்துக்களை எல்லாம் தூவின. இவர் வளர்ந்த வேகத்தில் மரம் தாங்காமல் அசைகிறது. அசைகிற வேகத்தில் மலர் கொத்துகள் விழுகின்றன. ஸ்தபகம்னு சொல்றோம், பூங்கொத்துகள். அது யாரோ பூமாலை போட்டு புஷ்பத்தை தூவி ஆசீர்வாதம் பண்ணுகிறா போலே இருக்கிறதாம். இவர் வகந்த வேகத்தில் ஆங்காங்கு குகை வாயிலெல்லாம் பிளந்து கொண்டு தலகுப்பர நீர் பீச்சி அடிக்கிறது. நீர்வீழ்ச்சி அது திடீரென்று பிளந்து கொண்டு கொட்டினால் இவர் புறப்பட்ட வேகத்தில் மலை புரளுகிறது. புரண்டவுடன் குகை வாய் தலகில் போகிறது. அப்ப அனைத்து தண்ணீரும் தடார்னு கொட்டும். அது யாரோ அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுமா போலே இருந்தது. தேன ச உத்தம வீரியேன பீட்யமானஸ்ஸ பர்வதா சலிலம் சம்பிரசுஸ்ராவ மதமத்த இவத்விபா பீட்யமானஸ்து பலினா மகேந்திரஸ்தேன பர்வதா ரீதிர் நிர்வர்த்தயாமாச காஞ்சனாஞ்சன ரஜதீஹி. அப்போது இவர் நின்னதை பார்த்தால் அதோ நீலமான வானம், அதில் இருக்கும் மழை மேகங்கள், இதோ இளம் பச்சை நிறத்தில் நிற்கும் ஆஞ்சநேயர். இவருடைய முகத்தின் ஒளி அதிலே வீசி வானமா மேகமா ஹனுமானா என்று தெரியாமல் ஒரு வெள்ளி ரேகை படர்ந்தாற் போல இருந்தது. விலங்குகள் பயந்து போய் ஓட முற்பட்டன. குஹாவிஷ்டானி சத்வானி வினேதுர் விகிருதைஸ்வரைஹி சிரோபி பிருதுபிர்நாகா வியக்த ஸ்வஸ்தி கலக்ஷணைஹி வமந்த பாவகம் கோரம் ததம்சுர் தசனைஷிலாக. உள்ளிருக்கும் நாகப்பாம்புகள் வந்து இனி தங்களிடத்தில் விஷம் வைத்துக் கொண்டு லாபமில்லை, அனைத்தும் அழுத்தி கழுத்தை பிடித்தா போலே விஷத்தை கக்கின. பித்யதேயம் கிரிர்பூதைஹி இதிமத்வா தபஸ்வினா. அங்கு மலையிலிருந்து தவம் புண்டு கொண்டிருந்த யோகிகள் எல்லாம், தபசு பண்ணி கொண்டிருந்த ரிஷிகள், ஓ மலை பிளந்து விட்டது போலும், ஒருவேளை முடிய போகிறதா, உலகம் முடிவுக்கு வந்து விட்டதா என்று எழுந்து நின்றார்கள். திரஸ்தா வித்யாதரஸ்தஸ்மாத் உத்பதேது ஸ்திரீகணை சக. ஆகாசத்துல போன வித்யாதர பெண்கள், சாரணர்கள், அவர்களெல்லாம் பயந்தனர். ஏஷ பர்வத சங்காச ஹனுமான் மாருதாத்மஜ திதீர்ஷதி மகாவேக சமுத்திரம் வருணாலயம். இவனை பார்த்தாலே தெரிகிறது எடுத்த செயலை முடித்து விடுவான். வித்யாதரர்கள் எல்லாம் பேசினார்கள். ராமார்த்தம் வானரார்த்தஞ்ச சிகீர்ஷன் கர்மதுஷ்கரம். ராமனுக்காக சுக்ரீவனுக்காக நினைக்க முடியாத செயலை இவர் தொடங்கி இருக்கிறார். சமுத்திரஸ்ய பரம் பாபம் துஷ்பிராபம் பிராப்தும் இச்சதி. கடலை தாண்டி போய் மற்றொரு இடத்தை பார்க்க முற்படுகிறாரே, இது மனிதர்களால நடக்கக்கூடிய செயலா என்று அவர்களெல்லாம் பேசி போக, நநாதச்ச மகாநாதம் சுமகானிவத்தோயதா துதுவேச்ச சரோமாணி சகம்பேச்ச அனலோபமாக. ஒரு நெருப்பு திகு திகுவென்னு மேல் நோக்கி வளருமா போலே ஆஞ்சநேயர் வளர்ந்தார். தோள்களை தட்டி கொண்டார், தொடைகளை தட்டி கொண்டு சிங்கம் கர்ஜிக்குமார் போலே ஒலி எழுப்பினார். ஆனுபூர்வியாச்ச விருத்தம் தன் லாங்கூலம் லோபவிக்ஷிதம் உற்பத்திஷன் விசிக்ஷேப பக்ஷிராஜ இவாரோகம். இவருடைய வால் நீண்டிருப்பதை பார்த்தால், ஆகாசத்தில் ஒரு நீண்ட விமானம் போகும்போது அதன் பின்னால் ஒரு வெள்ளை புகை இருக்கும், அதை போல நீண்ட புகையை போல இவருடைய வால் இருந்தது. பாஹு சம்ஸ்தம்பயாமாச மகா பரிக சம்மிபவ். நீண்ட இரும்பு உலக்கைகளுக்கு ஒத்த பெருப்பெருத்த ஆலமரத்தை போன்ற தோள்கள். தேஜகா சத்வம் ததா வீரியம் ஆவிவேச வீரியவான். ஒளியோ சத்வகுணமோ நல்ல ஆற்றலோ அனைத்தும் ஒரு சேர வளர்ந்தது. பத்யாம் திருடம் அவஸ்தானம் கிருத்வாச்ச கபிகுஞ்சர நிகுச்ச கர்ணௌ ஹனுமான் உற்பத்திஷன் மகாபலக. தன்னுடைய காதுகளை சுருக்கி விரித்து பார்த்து கொண்டார், கால்களை நன்கு அழுத்தி விரித்து கொண்டார். இனி தாவிவிட வேண்டியதான். அனைத்தும் தயார் நிலை உள்ளது. தேவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவரும் என்ன நடக்குமோ, ராமகாரியம் நடக்குமான்னு பார்த்திருக்க ஆஞ்சநேய சுவாமி தாவி புறப்பட போகிறார். தரிசிப்போம்.